பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையாக இருந்தாலும் கூட இன்னும் சில வாரங்கள் சில மாதங்களில் பள்ளி கல்லூரி திறக்கும் பொழுது மாணவர்களுக்கு என்ன மாற்றங்களை என்ன மாதிரியான அமைப்புகளை கொடுக்கலாம்ன்றதில் பெற்றோர்களுக்கு ரொம்ப குழப்பங்கள் இருக்குது. இந்த பையனை எது படிக்க வைக்கலாம்? கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிக்க வைக்கலாமா? நீட்டுக்கு தயார் பண்ணலாமா? மெடிக்கல்லையே வேறு மாதிரியான சில பிஎஸ்சி சைக்காலஜி மாதிரியான அமைப்புகளை கொண்டு போகலாமா? ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்க வைக்கலாமா? ஏரோநாட்டிக்கல் படிக்க வைக்கலாமா? என்ன விதமான அமைப்பு? விவசாயமா? என்ன பல அப்படின்ட்டு சிஸ்டம் படிக்கலாமா? டாக்டரா? சிஏவா? போன்ற அப்படியே குழப்பங்கள் பெற்றோர்களுக்கு வந்துருதுன்றதான் உண்மை. ஐயா, பெற்றோர்களுக்கு மொத்தமாக இப்படி இருக்குது, படிக்க போகிற பையனுக்கே குழப்பமாக இருக்கிறது. எல்லாத்துலேயுமே அவன் நல்ல மார்க் எடுக்கிறான், கணிதத்துலேயும் 100 மார்க் எடுக்கிறான், சோஷியல் சயின்ஸ்லேயும் 100 மார்க் எடுக்கிறான், ஹிஸ்ட்ரிலையும் சரி அதுலேயும் சரி எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் எடுக்கிறான், அல்லது எல்லாத்துலேயுமே ஒரே நிலையாக ஆவரேஜ் மார்க் எடுக்கிறான். அப்போ அவனுக்கே சில குழப்பமாக இருக்கிறது. பெற்றோர்கள் மேலே அப்படியே தள்ளி விட்டுறான். அம்மா அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் படிக்கிறேன். ஏனென்றால் 2 இளங்கன்றுன்னு சொல்கிறோம் இல்லையா, 2 கட்டான் வயது 10 பருவத்தில் அந்த குழந்தை இருக்குது. அப்போ அந்த 10 பருவத்தில் இருக்கின்ற குழந்தைக்கு தன்னுடைய வாழ்க்கையை தானே தீர்மானிக்க தெரியவில்லை. தனக்கு கல்வி கட்டணம் கட்டக்கூடிய, தன்னை பள்ளியில் அனுப்பக்கூடிய பெற்றோர்களே தீர்மானிக்கலாம் என்று விட்டுவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நாங்கள் எங்கெங்கே போகிறது? பிள்ளைக்கும் தீர்மானிக்க முடியல, எங்களுக்கும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது. அப்போ ஜோதிடத்தை நாடி வருகிறோம். அப்போ இந்த குழந்தை என்ன படிக்கலாம் என்பதில் சில பல அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தா உண்மையில் நான் அடிக்கடி இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது ஒரு குழந்தை என்ன படிக்கலாம் என்பதில் ஜோதிடத்தில் சில தீர்க்கமான சில அமைப்புகள் இருக்கின்றன. என்னுடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த குழந்தைக்கு அந்த சுபத்துவ கிரகத்தின் எண்ணங்களும் தொழில் அமைப்புகளும் தான் இருக்கும் அப்படிங்கிறதாங்க உண்மை. உதாரணமாக மருத்துவம் படித்து கொண்டிருக்கக்கூடிய, மருத்துவம் படிப்பதற்கு ஆசைப்படுகின்ற ஒரு குழந்தையுடைய ஜாதகத்தை பார்த்திங்கன்னா செவ்வாய் முதல் நிலை சுபத்துவமாக இருக்கும். இது ஒரு செவ்வாய் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருப்பது. சுபத்துவம்னா என்னங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த செவ்வாய் வளர்பிறை சந்திரனோடு இணைந்திருப்பது, குருவின் பார்வையில் இருப்பது, சுக்கிரனுடைய பார்வையில் இருப்பது, குரு சுக்கிர வளர்பிறை சந்திரனோடு இணைந்திருப்பது போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்தீர்களேயானால், குருவோடும் சுக்கிரனோடோ வளர்பிறை சந்திரனோடும் மொத்தமாகவே இணைஞ்சிருந்துன்னு வைங்க, சந்தேகம் இல்லாமல் அவங்க டாக்டர்னு சொல்லிடலாம். ஐயா இதுக்கு என்னங்கய்யா நிரூபணம்? ஏற்கனவே டாக்டராகி இருக்கிறவங்களுடைய ஜாதகங்கள் எல்லாத்தையும் பாருங்கள். இப்போது நான் சொன்ன இந்த என்னுடைய சுபத்துவ விதி என்பது தெல்ல தெளிவாக இருக்கும். அதாவது 10ஆம் இடத்தோடு தொழில் ஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லையா, தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகளோடு செவ்வாயின் வீட்டிலோ குருவின் வீட்டிலோ அட்லீஸ்ட் குறைந்த அளவு சுபத்துவம் என்று நான் சொல்லக்கூடிய சிம்ம வீட்டிலோ, ராஜராசி என்று சொல்லப்படக்கூடிய சிம்ம வீட்டிலோ செவ்வாய் இருக்கும் பொழுது அவருக்கு மருத்துவம் சார்ந்த அந்த பயாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பயாலஜி சார்ந்த அமைப்புகள் அவருக்கு சிறு வயதிலிருந்தே நல்லா வரும். இந்த மாதிரியான குழந்தைகளை தனிப்பட்டு நம்ம கவனிச்சிடலாம். பயாலஜியில் 90 மார்க்கு 95 மார்க்கு 100 மார்க்குன்னு எடுத்துகிட்டு வருவாங்க. இவங்களை அப்படியே +2 பருவத்தில் அந்த மருத்துவ படிப்பிற்கு தயார் செய்து கொண்டு அவர்களை அந்த நீட்டு போன்ற அமைப்புகளில் செயல்படுத்தணும்னு வச்சுக்கோங்க. அது அப்படியே நல்ல விதமாக வரும். இந்த செவ்வாயை குறைந்த அளவு சுபத்துவமாக இருந்தால், மருத்துவத்தில் கூட நிறைய கடை அப்படியே ஏற்ற இறக்கங்கள் இருக்கின்றன இல்லையா. ஒருவர் MBBS மருத்துவர் ஆகிறார், ஒருவரை பார்த்திங்கன்னா அவருக்கு அலோபதி மருத்துவத்தை விட ஆயுர்வேதம் பிடிச்சிருக்கு, ஒருத்தர் சித்த மருத்துவராக விரும்பணும்னு விரும்புகிறார், ஹோமியோ கூட படிக்கிறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபிசியோதெரபின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான அமைப்புகளும் அதுவும் டாக்டர்னு போடக்கூடிய 5 வருட படிப்புகளாக இருக்கிறது. ஆக செவ்வாயின் சுபத்துவத்தை பொறுத்து, செவ்வாயினுடைய படிநிலைமைகளை பொறுத்து ஒருவர் மருத்துவத்துறையில் இருப்பார் என்பதை ஜாதக ரீதியாகவே உறுதியாக சொல்லிவிட முடியும். அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த சனி ஞாயிறு அமைப்புகளில் இந்த மாதிரியான, இப்போது ஸ்கூல் நேரமாக இருக்கிறனால குழந்தைகள் என்ன படிக்கும் என்பதை விளக்கத்தை கொஞ்சம் அடுத்தடுத்து பார்க்கலாம். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.